மற்ற உலகு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. நான் கனிதா உதயகுமார். இன்னும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று Thursday, December 16th and Toronto time இப்போது 9:05 p.m. and Toronto weather 11 degrees Celsius. And எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் Life 100 Insurance and Investment Inc. காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. இப்போது எங்களுடைய நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்கின்ற விடயங்களை பார்க்கலாம். முதலாவது டாப் தியர் செக்மெண்ட். இதில் பார்க்க இருப்பது ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் இப்போது Omicron என்கின்ற COVID-19 வேரியண்ட் மிகவும் அதிகமாக பரவிக்கொண்டு வருகின்றது. ஸோ இதை பற்றி மாடலிங் என்ன சொல்லுகின்றது என்பதை பற்றியும் டாப் டாக்டர்ஸ் இந்த நியூ வேரியண்டை பற்றி என்ன சொல்கின்றார்கள் என்பதை பற்றியும் மேலதிகமாக எங்களுடைய நிகழ்ச்சியில் இன்று பார்க்க உள்ளோம். அதைத் தொடர்ந்து கனேடிய வளம். இதில் முடிவுக்கு வர உள்ள இலையுதிர்கால நாடாளுமன்ற அமர்வுகள் பற்றி நாடாளுமன்ற குழு தலைவர் மார்க் ஹாலண்ட் இன்று எங்களுடன் பகிர்ந்து கொண்ட விடயங்களையும் கனேடிய வளத்தில் பார்க்க இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து வழக்கம் போலவே கனேடிய செய்திகள், நாளை நிலவும் காலநிலை, நாணய மாற்று வீதம் என்னும் பல செய்திகள் எங்களுடைய நிகழ்ச்சியில் இன்று இடம்பெற போகின்றது. முதலாவது டாப் தியர் செக்மெண்ட். ஸோ இன்றைக்கு இப்போது ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் கோவிட் சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கின்றது என்று தான் பார்க்க இருக்கின்றோம். ஸோ எல்லோருக்குமே தெரிந்திருக்கின்ற ஒரு விடயம், எல்லோருமே இப்போது அதிகமாக கைத்து கொண்டிருக்கின்ற விடயம் என்னவென்று பார்த்தோம் என்றால் நியூ வேரியண்ட் Omicron பற்றித்தான். இது கனடாவில் மட்டுமில்லை, உலகளாகிய ரீதியிலே எல்லோருமே கைத்து கொண்டு வருகின்ற எல்லோருக்குமே ஒரு பயம் வந்திருக்கின்றது. இது இந்த வேரியண்ட் டிரான்ஸ்மிட் பண்ணுற வீதம், அதாவது பரவுற வீதம் டெல்டா வேரியண்டை விட கூடவாக இருப்பதால். ஸோ எப்படி ஒன்டாரியோவில் Omicron வேரியண்ட் இருக்க போகின்றது என்பதைத்தான் இப்போது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இன்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கின்ற மாடலிங் சொல்லுகின்றது, இப்படியே சுச்சுவேஷன்ஸ் கண்டினியூ ஆனால் ஜனவரிக்குள்ள டெய்லி கேசஸ் 10,000 கிட்ட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒன்டாரியோவில் 10,000 கிட்ட கேசஸ், அதுக்கு மேலவும் கேசஸ் பதிவு செய்ய சான்சஸ் இருக்கின்றது ஒன்டாரியோவில் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதை தவிர்ப்பதற்கு இன்டோர் கெப்பாசிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் பூஸ்டர் ஷாட்ஸையும் கொடுக்க வேண்டும் நிறைய பேருக்கு. அதன் பூஸ்டர் ஷாட்ஸை பெற்றுக்கொள்பவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். அண்ட் இன்றைக்கு ரிலீஸ் பண்ணப்பட்ட மாடலிங் படி நாங்கள் சொல்லியிருக்கின்றார்கள், Omicron வேரியண்ட் இப்போது இந்த கிழமை ஆதிக்கம் செலுத்தும் ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் டாமினன்ட் வேரியண்டாக வரப்போகின்றது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அண்ட் வேக்சினேஷன் மட்டும் இனஃப் இல்லை இந்த Omicron வேரியண்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதை தவிர்த்து நிறைய மெஷர்ஸ் கொண்டு வர வேண்டும் என்று ஒன்டாரியோ சயின்ஸ் அட்வைசரி டேபிள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அண்ட் டாப் டாக்டர் சொல்லுகின்றார்கள், ஒன்டாரியோ நாங்கள் 50%
கான்டாக்ட்ஸை நாங்கள் வந்து எப்படி நாங்கள் ஒமிக்ரான் வந்து பரவுவதை வந்து நிறுத்துறதுக்கு செய்ய வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் நாங்கள் வந்து நார்மலாகவே ஆக்களை இப்போ பேக் நார்மல் மாதிரி ஆக்களை பார்ப்போம். ஸோ அந்த கான்டாக்ட்ஸை வந்து 50% அட்லீஸ்ட் கட் பண்ண வேண்டும், குறைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் பூஸ்டர் ஷாட்ஸ் கேம்பெயின் வந்து இன்னும் அதிகமாக கொடுக்கப்பட வேண்டும், அட்லீஸ்ட் 250,000 per day கொடுக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஸோ இதை பற்றி இன்று வெளிவந்த மாடலிங் டேட்டா பற்றிய விடயங்களை இப்போது பார்க்கலாம். Continued use of public health measures, use of high-quality masks, physical distancing indoors, improved ventilation, and increased access to rapid testing can help buy time for boosters to take effect and keep schools open. Although uncertainty persists, waiting for more information will eliminate the opportunity for action. I'll start here, just to put the situation in Ontario in a global context. The left-hand panel shows the growth in COVID-19 cases. That is both Delta and the beginnings of the Omicron wave. The next panel, the middle panel, shows COVID-19 patients in ICU. As you can see there in that red line, we've been lucky in terms of keeping our ICU rates roughly stable, but there is significant rises in other parts of the world. And you can see here on the final panel on the right-hand side, COVID-19 deaths. Turning to Ontario, we show this slide, I think, every briefing. You can see that cases are increasing in most public health units. And this chart, unfortunately, from the other day is already out of date. Rates in public health units like Kingston, Frontenac, KFLA are much higher already. And you can see them growing across a number of these public health units if we update it to today's date. Here I want to show a story about Omicron and the Delta variant. The left-hand panel in the blue shows the dramatic increase in Omicron. I want you to look at the slope there. It's very, very steep. But you can see there is still growth in Delta at the same time, but a much less steep slope. And so important to kind of note that we have a dramatically more transmissible disease here in Ontario. This is Ontario data with Omicron. But we have seen, up until now at least, a continuing increase in the Delta variant as well. We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. Welcome back. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Good Evening Canada. Toronto time 9:12 p.m. Toronto weather 11 degrees Celsius and எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் Life 100 Insurance and Investment Inc. காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. இப்போது நாங்கள் மாடலிங் டேட்டா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு வீடியோவை பார்த்தோம். ஸோ அதைத் தொடர்ந்து ஸ்டில் ஒன்டாரியோவில் இருக்கின்ற கோவிட் சுச்சுவேஷனை பற்றித்தான் இன்னும் கதைக்க போகின்றோம். ஸோ கோவிட் சுச்சுவேஷன் எப்படி ஒன்டாரியோவில் இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் இன்றைக்கு மொத்தமாக 2421 நியூ கோவிட் தொற்றுக்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஒன்டாரியோவில். அண்ட் 9 நியூ இறப்புகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஒன்டாரியோவில். அண்ட் பாசிட்டிவிட்டி ரேட் வந்து போன மாதங்களில் வந்து 2% இருந்துச்சு. ஆனால் இப்போது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கின்றது ஆல்மோஸ்ட் 7% இருக்கின்றது பாசிட்டிவிட்டி ரேட் ஒன்டாரியோவில்.
அண்ட் ஐசியூவில் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் என்று பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 165 ஆக்கள் வந்து இப்போது ஐசியூவில் இருக்கின்றார்கள். இதில் 141 பேர் நாட் ஃபுல்லி வேக்சினேட்டட் அண்ட் 24 பேர் தங்களுடைய 2 தடுப்பூசிகளையும் பெற்றிருக்கின்றார்கள். அண்ட் இப்படியே இந்த கோவிட் சுச்சுவேஷன் வந்து நியூ மெஷர்ஸை கொண்டு வந்தால் ஐசியூ சுச்சுவேஷன் வந்து ஜனவரியில் 300லேருந்து 325 ஆக்கள் இருப்பார்கள் என்று சொல்லுகின்றார்கள். பட் ஒரு மெஷர்ஸும் எடுக்காமல் இப்படியே கண்டினியூ ஆகினால் ஜனவரி மாதத்தில் வந்து அட்லீஸ்ட் 500 கிட்ட ஐசியூவில் ஆக்கள் அட்மிட் பண்ணப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நியூ மாடலிங்கில் இருந்து. அண்ட் முதலே சொல்லியிருந்த மாதிரி டெல்டா விட ஒமிக்ரான் வேரியண்ட் வந்து பரவுற வீதம் வந்து அதிகமாக இருக்கின்றது. ஆனால் அதன் செவியரிட்டி வந்து குறைவாகத்தான் இருக்கின்றது ஒமிக்ரான்ட்டு. ஸோ அட்லீஸ்ட் 25% செவியரிட்டி வந்து ஒமிக்ரானில் வந்து குறைவாக இருக்கின்றது என்பதையும் தெரிவித்திருக்கின்றார்கள். அண்ட் ஒன்டாரியோவில் வந்து மொத்தமாக இப்போது 88% ஆனவர்கள் தங்களுடைய 2 தடுப்பூசிகளையும் பெற்றிருக்கின்றார்கள் 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அண்ட் நேற்று மொத்தமாக எத்தனை வேக்சின்ஸ் வந்து அட்மினிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் 137,000 COVID-19 வேக்சின்ஸ் வந்து வெனஸ்டே அட்மினிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கின்றது. அண்ட் பூஸ்டர் ஷாட்ஸ் வந்து ஒன்டாரியோவில் இருப்பவர்களுக்கு வருகின்ற திங்கட்கிழமை இருந்து நீங்கள் உங்களுடைய 3வது தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ பூஸ்டர் ஷாட்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அண்ட் முதல் வந்து சொல்லியிருந்தவர்கள் நீங்கள் வந்து உங்களுடைய 2வது தடுப்பூசியை பெற்ற பிறகு 6 மாத இடைவெளி விட்டுத்தான் உங்களுடைய 3வது தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஆனால் இப்போது அந்த 6 மாத இடைவெளியை வந்து குறைத்து 3 மாத இடைவெளியாக குறைத்திருக்கின்றார்கள். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய 2வது தடுப்பூசியை பெற்று 3 மாதங்களில் உங்களுடைய 3வது தடுப்பூசியை பெறக்கூடியதாக இருக்கும் ஒன்டாரியோவில். அண்ட் ஸ்டார்டிங் நெக்ஸ்ட் மண்டே நீங்கள் புக் பண்ணக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை. அண்ட் இந்த இந்த ஒமிக்ரான் சுச்சுவேஷன் வந்து அதிகரித்து கொண்டு வருவதன் காரணமாக ஒன்டாரியோவில் வந்து என்ன புது மெஷர்ஸ் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் பிரீமியர் டாக்ஃபோர்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். ஹை கெப்பாசிட்டி இருக்கின்ற இடங்களில் எல்லாம், ஸோ 1000க்கு மேலே கேதர் பண்ணக்கூடிய இடங்களை வந்து 50% கெப்பாசிட்டி லிமிட்டை வந்து கட் பண்ண போவதாக குறைக்கப் போவதாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் ரெஸ்டாரண்ட்ஸ், பார்ஸ், சோஷியல் கேதரிங் இவை போன்ற விடயங்களுக்கு ஒரு லிமிட்டும் இப்போது இல்லை. இதை பற்றி பிரீமியர் டாக்ஃபோர்ட் ஒன்றும் சொல்லவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஸோ ஸ்டில் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் பார்ஸ் அண்ட் அதில் வந்து நோ லிமிட். பட் நீங்கள் வந்து ஹை கெப்பாசிட்டி இருக்கின்ற விடயங்கள், சினிமா அப்படி போன்ற விடயங்களுக்கு போக போனீங்கன்னா அங்கே வந்து 50% கெப்பாசிட்டி லிமிட் வந்து சாட்டர்டேல இருந்து ஆரம்பிக்கப்படும் என்றும் பிரீமியர் டாக்ஃபோர்ட் என்று குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஓமிக்ரான் சுச்சுவேஷன் வந்து ஓமிக்ரான் கேஸ் வந்து அதிகரித்து கொண்டு வருகின்றது. ஆல்மோஸ்ட் டாமினண்டாக வந்து ஓமிக்ரான் தான் வரப்போகின்றது இந்த வீக் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். அண்ட் இப்போது ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்லியிருக்கின்றார்கள், நாங்கள் போடுற மாஸ்க் வந்து 1 லேயர் நீங்கள் போட்டிங்க என்றால் அது வந்து அவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்காது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அட்லீஸ்ட் நீங்கள் 2 லேயர் கொண்ட மாஸ்கை போட வேண்டும் என்ற ஒரு புது அறிவித்தல் வந்திருக்கின்றது. இப்போது ஒன்டாரியோவில் வந்து ஒஃபிஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்றால், இப்போது இருக்கின்ற விதிமுறை என்னவென்றால் பப்ளிக்கில் போகும்போது எல்லோருமே அவர்களுடைய நான் மெடிக்கல் மாஸ்க் இல்லாட்டிக்கு அவர்களுடைய ஃபேஸ் கவரிங் வந்து போட்டிருக்க வேண்டும் என்று இப்போது ரூல்ஸ் இருக்கின்றது. அண்ட் மெடிக்கல் மாஸ்க் such as N95S வந்து ஹெல்த்கேர் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஹெல்த்கேர் ஒர்க்கர்ஸுக்காகத்தான் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ மற்றவர்கள் எல்லாம் நார்மல் ஃபேஸ் மாஸ்க் தான் போட வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கின்றது. ஸோ அது இப்போ வந்து இந்த நார்மல் மாஸ்க் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா என்ற ஒரு கேள்வி வருகின்றது. அண்ட் எப்படிப்பட்ட மாஸ்க் போடுறது பெட்டர் என்றும் கம்மிங் டேஸில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார்கள். ஆனால் இப்போது 2 லேயர்ஸ் கொண்ட மாஸ்க் போடுவது நல்லது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். டொரண்டோ டைம் இப்போது 9:17 PM. எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. இதைத் தொடர்ந்து நாங்கள் கனேடிய வளத்துக்குள் செல்ல போகின்றோம். ஸோ இதில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகின்றோம்? ஸோ இப்போ நாங்கள் பார்த்து இந்த கோவிட் சுச்சுவேஷனை பற்றி, ஸோ இதை பற்றி நாங்கள் டாப் டாக்டர் சொல்லிய விடயங்களை இப்போது பார்க்கலாம். So on the last question, there's a range with a circuit breaker that we're considering. What we're really talking about when we talk about a circuit breaker is reducing contacts by 50% and pushing
the level of vaccine administration, boosters and to children, and even first vaccines, up to about a total of 250,000 to 350,000 a day. It's the question about the public health measures. It's specifically those things that reduce contacts. And so that may be capacity limitations in different settings. It may be a stronger enforcement of masking indoors. I think we've all seen some diminution in people actually following, wearing a mask properly. It's not really anything said of any sort of new things that we haven't seen before. It's those core public health measures. What do you make of the suggestion by some epidemiologists and health leaders that everyone in the province, regardless of how they limit their contacts or their vaccination status, should just offhand expect to experience COVID-19 infection in the next month or so because of the unbelievably increased transmission compared to previous variants? Is this a credible assertion based on what we know? The data is very clear that this is incredibly transmissible. If we were seeing in Toronto or the Greater Toronto Area the type of explosion of cases that they've seen, say in Kingston, you might have 10 to 20,000 cases in the GTA right now. And so this is an incredibly transmissible disease, and the levels of infection that we see in other jurisdictions are really high. I do believe that if there was strong public health measures, you would be able to blunt that transmission by enough to buy some time for boosters. That might mean that there still is broad spread, but I do think that you can control some of that transmission. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோ டைம் இப்போது 9:21 PM. டாப் டாக்டர் குறிப்பிட்ட விடயங்களை பற்றி பார்த்தோம். இவர் சொல்லியிருந்தார் ஹை குவாலிட்டி மாஸ்க் மற்றும் ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் இன்டோர்ஸில் அண்ட் இம்ப்ரூவ் வென்டிலேஷன் அண்ட் இன்க்ரீஸ் ரேபிட் டெஸ்ட் எல்லாம் இம்பார்ட்டண்டான விடயங்கள் என்று சொல்லியிருந்தார் இந்த கோவிட் சுச்சுவேஷனில். அது மட்டும் இல்லாமல் Omicron வேரியண்ட்டை வந்து டெல்டா வேரியண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது Omicron வேரியண்ட் வந்து 6 times more டிரான்ஸ்மிசிபிளாக இருக்கின்றது. பரவல் சான்சஸ் வந்து 6 times more ஆக இருக்கின்றது. ஸோ இதன் காரணமாக நாங்கள் வந்து ஹெல்த் மெஷர்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண வேண்டியது மிகவும் முக்கியம். ஸோ இதன் காரணமாக ஹையர் குவாலிட்டி மாஸ்க் வந்து போட்டுக்கொள்வது முக்கியம். டபுள் லேயர் மாஸ்க் போடுறதும் மிகவும் முக்கியம் என்று சொல்லியிருந்தார். எஸ்பெஷலி வந்து ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் இல்லாட்டிக்கு பஸ் டிரைவர்ஸ் அப்படி போன்ற எல்லோருமே வந்து மாஸ்க்கை வந்து கேர்ஃபுல்லாக நோஸ் அண்ட் மவுத்தை வந்து கவர் பண்ணி ப்ராப்பராக போட்டுக்கொள்வது மிகவும் முக்கியம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. டொரண்டோ டைம் இப்போது 9:22 PM அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துவைராஜா. இதைத் தொடர்ந்து நாங்கள் கனேடிய வளத்துக்குள் தான் போகிறோம். ஸோ இதில் வந்து என்னதை பற்றி பார்க்க போகின்றோம் என்றால், இன்று கவர்மெண்ட் ஹவுஸ் லீடர் மார்க் ஹோலண்ட் வந்து எண்ட் ஆஃப் ஃபால் சிட்டிங்கை பற்றி காய்த்திருந்தார். ஸோ ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் வந்து இப்போது நிறைவுக்கு வருகின்றது அண்ட் திருப்பி January 31st தான் திருப்பி ஆரம்பிக்க இருக்கின்றார்கள். ஸோ இவர் வந்து இன்று பகிர்ந்து கொண்ட என்னென்ன விடயங்கள் எல்லாம் இதுவரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்கின்றார்கள் என்றெல்லாம். ஸோ அதை பற்றி கவர்மெண்ட் ஹவுஸ் லீடர் மார்க் ஹோலண்ட் குறிப்பிட்ட விடயங்களை இப்போது பார்க்கலாம். Well, Parliament will be lifting in a short bit, and I think that this was demonstrative of what happens when we work together. The opportunity to come together on a variety of different pieces of legislation that represent priorities for the country, and that spirit of cooperation really has pervaded the last 4 weeks.
People will recall that when I talked at the beginning of this session about what was possible, we laid out an aggressive but reasonable agenda. And I am pleased to say that all of the items that we set out to accomplish at the beginning of this Parliament will be achieved. And I want to take a moment to talk about what has been achieved in this Parliament over the past 4 weeks. We started by adopting the hybrid provisions that allowed Parliament to be able to move and react to the situation that we're in right now as we deal with the Omicron variant. We put in place mandatory vaccinations for everybody in the parliamentary precinct. We convened all committees and ensured that the chairs and vice chairs were in place, and they have already begun their work on a lot of important items. We offered a concrete and reasonable proposal on the production of documents to find common ground on the production of documents with respect to Winnipeg Labs. We were able to see the passing of C4, not only in the House unanimously, but also see it pass the Senate and receive royal assent. This is the banning of conversion therapy, which is now law in Canada, an incredibly important accomplishment. We have just had, after negotiations that have been taking place over the last long while, and I want to thank members of the opposition and the Minister of Labour and the Associated Critics and other parties, passed a motion that will see paid sick leave and the protection of healthcare workers at health sites with a variety of important amendments, including bereavement leave, which will be adopted before the House adjourns today. We passed important additional supports for COVID workers and businesses working with opposition parties. We debated mandatory minimums for 3 days. We introduced the Parliament of Canada Act in the House. We introduced an amendment to the Judges Act in the House. We passed supplementary estimates. We introduced the Fall Economic Statement in the House. We had, obviously, the speech from the throne, and we had 4 out of the 6 days for debate. And there was also, of course, two confidence votes that were dealt with on amendments and sub-amendments with relation to the speech from the throne. I think in whole this represents a remarkable achievement, not of this government, but of this Parliament, and it is demonstrative of what we're able to do when we work together. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி பாக்ஸிங் வீக் சேல் டிசம்பர் 15 தொடக்கம் ஜனவரி 2 வரை. ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில் புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்கார்பரோவில் கனடியன் ஃபின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் பாக்ஸிங் வீக் சேல் 416-669-1214 www.mayasfurniture.ca. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது டொரண்டோ டைம் 9:27 PM அண்ட் டொரண்டோ வெதர் 11 டிகிரி செல்சியஸாக உணரப்படுகின்றது. இப்போ நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகின்றோம் என்றால், கோவிட் சுச்சுவேஷனில் வேக்சின்ஸை பெற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம். ஸோ இதன் காரணமாக தமிழ் கம்யூனிட்டி பாப்அப் கிளினிக் என்ற ஒரு விடயம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே நீங்கள் மண்டே டிசம்பர் 20th 11 மணி தொடக்கம் 7 மணி வரை நீங்கள் சென்று உங்களுடைய தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அண்ட் எங்கே என்று பார்த்தோம் என்றால் ஸ்கார்பரோ கன்வென்ஷன் சென்டரில். அண்ட் யாரெல்லாம் இங்கே சென்று வேக்சின்ஸ் பெற்றுக்கொள்ளலாம் என்றால், கிட்ஸ் 5 வயதிலிருந்து 11 வயதுக்கு உட்பட்டவர்கள் தங்களுடைய தடுப்பூசிகளை போய் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ பேரண்ட்ஸ் அவர்களோட போக வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஐடியும் கொண்டு போக வேண்டும். அத்துடன் 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 3வது தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள விரும்புபவர்களும் இங்கு போய் தமிழ் கம்யூனிட்டி பாப்அப் கிளினிக்கில் போய் தங்களுடைய தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அண்ட் அகேன் இது மண்டே டிசம்பர் 20th நடைபெற இருக்கின்றது. டைம் 11 AM இருந்து 7 PM மட்டும். அண்ட் ஸ்கார்பரோ கன்வென்ஷன் சென்டரில் இந்த தமிழ் கம்யூனிட்டி பாப்அப் கிளினிக் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து மாயாஸ் ஃபர்னிச்சர் ஏர்லி பாக்ஸிங் வீக் சேல்
நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆக்சுவலி. ஸோ நேற்று ஆரம்பித்திருக்கின்றார்கள். டிசம்பர் 15 இருந்து ஜனவரி 2 மட்டும் ஏர்லி பாக்ஸிங் வீக் சேல் வந்து இடம்பெற இருக்கின்றது. ஸோ உங்களுக்கு தேவையான டைனிங் ரூம் செட் இல்லாட்டிக்கு பெட்ரூம் செட், உங்களுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் இங்கு சென்று குறைவான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வேண்ட விரும்பினால் நீங்கள் நல்ல குவாலிட்டியான ஃபர்னிச்சர்ஸை இங்கே வேண்டக்கூடியதாக இருக்கும் அண்ட் விலை குறைவாகவும் வேண்டக்கூடியதாக இருக்கும். அதைத் தொடர்ந்து நாங்கள் இப்போது நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கின்றோம். ஸோ முன்பு பார்த்திருந்தோம் கவர்மெண்ட் ஹவுஸ் லீடர் மார்க் ஹோலண்ட் வந்து end of fall sitting of House Commons பற்றி காய்த்திருந்தார். ஸோ இந்த House of Commons வந்து பிகின் பண்ணல இருந்து இந்த ஃபால் என்னென்ன மாதிரியான விடயங்களை வந்து அச்சீவ் பண்ணியிருந்தார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். ஸோ அவர் சொல்லியிருந்தார் கன்வர்ஷன் தெரப்பியை பேன் பண்ணியிருக்கின்றார்கள். ஸோ அது இப்போது வந்து கனடாவில் ஒரு லாவாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட் ஃபார் ஒர்க்கர்ஸ், பிஸ்னஸஸ் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்கின்றார்கள் கோவிட் சுச்சுவேஷனால். அது மட்டும் இல்லாமல் வேக்சின்ஸை வந்து மேண்டட்டரி ஆக்கி இருக்கின்றார்கள் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் வேலை செய்கிற அனைவருக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் டோன் ஸ்பீச்சும் பற்றியும் இவர் வந்து தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து பார்க்க இருப்பது என்னவென்றால் இன்றைக்கு வந்து மினிஸ்டர்ஸ் அண்ட் எம்பிஸிட்ட வந்து கோவிட் பூஸ்டர் ஷாட்ஸை பற்றியும் மற்றும் ட்ராவல் மெஷர்ஸ் பற்றியும் நிறைய கேள்விகள் எழுப்பியிருந்தார்கள். ஸோ இதை பற்றி மினிஸ்டர் டாசி அண்ட் மினிஸ்டர் ஒமார் அல்கப்ரா வந்து குறிப்பிட்ட விடயங்களை இப்போது பார்க்கலாம். So what I would say is that we have enough vaccines and boosters for every eligible Canadian in this country to receive those doses that they are entitled to. So that supply is there. I have regular conversations with suppliers like Moderna and Pfizer, and if there is a need to ramp those doses up, then we are working with them to do that. But right now, even with the 3-month timetable as opposed to the 6-month. Listen, we have enough doses, that we have procured enough doses so that every Canadian can receive the doses that they are eligible for. So we have those doses. Some of them are with the provinces and territories. Some of them are here in storage. But we have those doses, and we don't want Canadians to panic. We want Canadians to be able to book those appointments and get them. But the assurance is that we have every dose that's required. So when you look at the contracts, we had 51 million doses with Moderna. We had 35 million doses with Pfizer. In addition to that, coming in now, we are working, we have 5 million coming in at the beginning of January, but at the end of the day, the doses are there. We are looking at that very closely and watching that to ensure, and working with provinces and territories, but we have an excess of doses right now. So we could give a booster shot to every single eligible Canadian right now? Yes, including the pediatric doses, which we're really happy about. That procurement, as you know, within 2 days of Health Canada giving the approval, I was happy to receive those doses in my hometown of Hamilton at the John C. International Airport. Within 1 week, we had that 2.9 million doses come in, and another 2.9 are coming shortly. Thank you. Appreciate it. Mr. Algabra, will further measures be announced tomorrow for travellers? So what we've been telling Canadians, particularly over the last couple of weeks, is that we're constantly, given the fluidity of the situation and the changing circumstances, we will constantly reassess and make changes accordingly. So there are other considerations being taken into account, including, by the way, the 10 countries list that is in consideration, and there might be other measures. So that's why we issued the travel advisory. We wanted to let Canadians know that not only in Canada but around the world, measures could change at any time. Should we expect an announcement tomorrow, as early as tomorrow? New measures like the bringing back the test for short trips of less than 72 hours? I'm not able to give you the timing, but I could tell you and Canadians to expect measures to be changed at any time.
உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்வெஸ்ட்மெண்ட், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துவைராஜா. இப்போது நாங்கள் மினிஸ்டர் டாசி அண்ட் மினிஸ்டர் ஒமார் அல்கப்ரா வந்து கோவிட் சுச்சுவேஷனை பற்றியும் ட்ராவல் மெஷர்ஸை பற்றியும் குறிப்பிட்ட விடயங்களை பார்த்தோம். முதலாவதாக மினிஸ்டர் டாசி வந்து சொல்லியிருந்தார், பூஸ்டர் ஷாட்ஸை பெற்றுக்கொள்வதற்கும் மற்ற கோவிட் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதற்கும் தேவையான அளவு கோவிட் தடுப்பூசிகள் ஒன்டாரியோவில் கனடாவில் இருக்கின்றது என்று தெரிவித்திருந்தார். அதே மாதிரி மினிஸ்டர் ஒமார் அல்கப்ராட்டை வந்து ட்ராவல் மெஷர்ஸ் பற்றி கேள்வி கேட்டிருந்தார்கள். ஓமிக்ரான் காரணமாக நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டிருக்கின்றது. ட்ராவல் மெஷர்ஸ்லேயும் சேஞ்சஸ் இன்னும் குறிப்பிட்டதை விட நிறைய சேஞ்சஸ் வருமா என்று கேட்ட போது மினிஸ்டர் ஒமார் அல்கப்ரா குறிப்பிட்டிருந்தார், சேஞ்சஸ் வந்து வருவதற்கான சான்சஸ் இருக்கின்றது, ஆனால் எப்போது என்று இப்போது கூற முடியாது என்று சொல்லியிருந்தார். பட் சிச்சுவேஷனுக்கு பொறுத்தது போல ட்ராவல் மெஷர்ஸ் சேஞ்சஸ் வந்து வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. Toronto time 9:34 p.m. Toronto weather 11 degrees Celsius and எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துவைராஜா. இதைத் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது குபெக்கை பற்றி தான். ஸோ ஒன்டாரியோ மாதிரியே குபெக்லேயும் இப்போது கேசஸ் வந்து கூடிக்கொண்டு போகின்றது. அண்ட் இதை பற்றி குபெக் பிரீமியர் பிரான்சுவா லெகால்ட் வந்து இன்று குறிப்பிட்ட விடயங்களை இப்போது பார்க்கலாம். In the past few days, we've seen a significant increase in COVID cases. More and more people are getting the new Omicron variant. Experts tell us this variant is much more contagious. They expect a significant increase in hospitalizations in the coming weeks. Vaccinated people are less likely to get sick even with the variant. There's still a risk, but experts tell us we can reduce it with a third dose. The third dose is very important, but we need to prioritize vulnerable people and health workers. Our second weapon against the virus is to reduce our contacts. We need the help of all Quebecers to cut our contacts by half. On Monday, the capacity of stores, bars, and restaurants will be reduced by half. We'll also reduce the capacity of places of worship by half. Offices, parties, karaoke, and dancing will also be prohibited. For schools, wearing a mask will be mandatory in classrooms. Primary schools will reopen on the same date as planned, and secondary schools will reopen in person on January the 10th. We maintain outdoor activities and sports, but tournaments will be canceled starting next Monday. For private gatherings, we'll limit the number of people to 10, including for Christmas. We have to stay very careful, especially with vulnerable people. I also ask you to get tested as soon as you have symptoms. Starting next week, you'll be able to get 5 self-tests in pharmacies. If you're positive or if you have symptoms, please get tested and stay home. Everyone has a great responsibility. If everyone does their part, we can get through this together. I'm counting on you all. Thank you.
தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 6473908969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் தர்ஷினி லீகல் சர்வீசஸ். வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துவைராஜா. இப்போது நாங்கள் குபெக் பிரீமியர் குறிப்பிட்ட விடயங்களை பற்றி பார்த்திருந்தோம். அவர் சொல்லியிருந்தார் ஒமிக்ரான் காரணமாக கேஸ் வந்து குபெக்கில் வந்து ஒன்றாரியோ மாதிரியே கூடிக்கொண்டு வருகின்றது. ஸோ இதன் காரணமாக அவர்கள் வந்து சில மெஷர்ஸ் வந்து திருப்பியும் கொண்டு வரப்போகின்றார், இல்லாட்டிக்கு இருக்கிற மெஷர்ஸையும் கண்டினியூ டு ஃபாலோ என்கின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ பூஸ்டர் ஷாட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒமிக்ரான் வேரியண்ட்டை வந்து இந்த ஆக்களை வந்து சேவ் பண்ணுறதுக்கு என்று குறிப்பிட்டிருந்தார். அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டூல் என்று குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒமிக்ரான் வேரியண்ட் வந்து பரவுவதை குறைப்பதற்கு கான்டாக்டை வந்து குறைக்கிற முயற்சியில் வந்து ஈடுபட போவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸஸ், பார்ட்டிஸ் எல்லாம் வந்து ப்ரோஹிபிட் பண்ணப்பட்டிருக்கின்றது என்பதையும் தெரிவித்திருந்தார். அண்ட் பாடசாலைகளுக்கு போகும் பிள்ளைகள் வந்து மாஸ்கை போட்டிருக்க வேண்டும் என்கின்ற விடயங்கள் அனைத்தையும் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் எல்லோருமே கேர்ஃபுல்லாக இருக்குமாறும் ஹெல்த் மெஷர்ஸை ஃபாலோ பண்ணுமாறும் பிரீமியர் ஆஃப் குபெக் தெரிவித்திருந்தார். அண்ட் உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா, கோவிட் சிம்டம்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கோ டெஸ்ட் பண்ணுங்க என்றும் பிரீமியர் ஆஃப் குபெக் வந்து சொல்லியிருந்தார். டொரண்டோ டைம் வந்து இப்போது 9:39 PM அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துவைராஜா. இதைத் தொடர்ந்து டோய் மவுண்டன் ஹெல்ப் சில்ட்ரன் ஸ்மைல் திஸ் கிறிஸ்மஸ் என்ற ஒரு இனிஷியல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கின்றார்கள். ஸோ இதில் வந்து என்னவென்றால் உங்கள்கிட்ட வந்து டாய்ஸ் இருந்துச்சுன்றால், அன்ராப்ட் ஆன டாய்ஸ் இருந்தால் நீங்கள் இதை ட்ராப் ஆஃப் பண்ணலாம். அண்ட் இந்த டாய்ஸை வந்து கலெக்ட் பண்ணி கிறிஸ்மஸுக்கு கிஃப்டாக 1 வயதிலிருந்து 16 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு வந்து கொடுப்பார்கள் கிறிஸ்மஸ் கிஃப்டாக. ஸோ உங்கள்கிட்ட வந்து டாய்ஸ் இருந்தால், அன்ராப் டாய்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து ட்ராப் ஆஃப் பண்ணலாம் ஆன் December 18th 3 PM-லேருந்து 8 PM-க்குள்ளே ட்ராப் ஆஃப் பண்ணலாம். இல்லாட்டிக்கு 19th December 1 PM-லேருந்து 4 PM-க்குள்ளே ட்ராப் ஆஃப் பண்ணலாம். எங்கே என்று பார்த்தீங்கன்னா எங்கே ட்ராப் ஆஃப் பண்ணலாம் என்றால் 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 304, ஸ்காப்ரோ, ஒன்டாரியோவில் வந்து நீங்கள் உங்களுடைய அன்ராப்ட் டாய்ஸை வந்து சின்ன பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு கிஃப்டாக ட்ராப் ஆஃப் பண்ணலாம். இதைத் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கரன்சி தான். ஸோ ஸ்ரீலங்காவில் கரன்சி இப்போது 190 ஸ்ரீலங்கன் ருப்பீஸாக இருக்கின்றது. அண்ட் இந்தியாவில் 6150 இந்தியன் ருப்பீஸாக இருக்கின்றது. மற்ற நாடுகளிலும் கரன்சி எப்படி இருக்கின்றது என்பதை இப்போது பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை இலங்கை 190 இலங்கை ரூபா, இந்தியா 61.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.78 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.69 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.72 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.09 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துவைராஜா. இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கோவிட் டைம்ஸால், ஓமிக்ரான் வேரியண்டால் நிறைய மாற்றங்களை
ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. ஸோ இதன் காரணமாக யூனிவர்சிட்டிஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஸோ எப்படி யூனிவர்சிட்டிஸில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி தான் இப்போது பார்க்க இருக்கின்றோம். ஸோ யூனிவர்சிட்டிஸ் வந்து அவர்களுடைய வின்டர் டேர்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணுற டேஸை வந்து டிலே பண்ணுகின்றார்கள். ஸோ ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் வந்து எப்போ இன்பர்சன் கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகின்றார்கள் என்று குறிப்பிட்டு வருகின்றார்கள். ஸோ ரைசன் யூனிவர்சிட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கின்றார்கள் அவர்களுடைய கிளாஸஸ் விர்ச்சுவலாகத்தான் நடக்கும். ஸோ ஆன்லைனில் தான் நடக்கும் January 30th மட்டுமன்று. அதே மாதிரி யோர்க் யூனிவர்சிட்டி சொல்லியிருக்கின்றார்கள் அவர்களுடைய கிளாஸஸும் January 10th சொன்ன மாதிரி பிகின் பண்ணும். பட் ஆன்லைன் கிளாஸஸ் பட் இன்பர்சன் கிளாஸ் எல்லாம் January 24th பிறகு தான் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவும் சொல்லியிருக்கின்றார்கள் அவர்கள் இப்போது எக்ஸாம் டைமாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அவர்கள் வந்து ஒரு இன்பர்சன் எக்ஸாம்ஸும் ஸ்டார்டிங் December 16th இருந்து நடைபெறாது. அந்த ஆன்லைன் இன்பர்சன் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஆன்லைனுக்கு மாற்றப்படும். இல்லாட்டிக்கு ஸ்டார்டிங் ஆஃப் நெக்ஸ்ட் இயரில் வந்து இடம்பெறும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். அண்ட் அதே மாதிரி இன்பர்சன் லேர்னிங் எல்லாம் January 31st பிறகு தான் இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி குயின்ஸ் யூனிவர்சிட்டியும் சொல்லியிருக்கின்றார்கள் ரிமோட் லேர்னிங் வந்து ஜனவரியிலேருந்து February மட்டும் கண்டினியூ ஆகும் வின்டர் டேர்முக்கு. அண்ட் வீடிங் வீக்கு பிறகு February 28th இருந்து தான் இன்பர்சன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும். அண்ட் மெக்மாஸ்டர் யூனிவர்சிட்டிக்கும் சிமிலர் சுச்சுவேஷன் தான். இன்பர்சன் கிளாஸஸ் எல்லாம் January 17th முன்பு தொடங்காது என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் வாடலூ இன்னும் எப்படி அவர்களுடைய எப்படி வின்டர் டேர்ம் இருக்க போகின்றது என்று இன்னும் சொல்லவில்லை. ஆனால் வருகின்ற நாட்களில் எப்படி ஓப்பனிங் பிளான் இருக்கும் என்று தெரிவிப்பார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் வாடலூ. இதைத் தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து பார்க்க இருப்பது வெதர் தான். ஸோ நாளை நிலவும் காலநிலை எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் நிகழ்ச்சியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழை மற்றும் முறைமழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் நிகழ்ச்சியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. நிகழ்ச்சியில் அடுத்து கனேடிய செய்திகள். வாசிப்பவர் துஷந்தி குணரட்னம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை. லைவ் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்று கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சய குழுமம். 30,000 கோவிட் தொடர்பான இறப்புகளுடன் கனடா கடுமையான மைல்கல்லை தாண்டியுள்ளது. 2020ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் கோவிட் தொற்று தொடங்கியதில் இருந்து கனடா அதன் 30,000வது மரணத்தை இன்று பதிவு செய்துள்ளது. பரவக்கூடிய தொற்றால் ஏற்படும் அச்சுறுத்தல்களை தடுக்க மத்திய அரசாங்கமும் சில மாகாணங்களும் பொது சுகாதார நடவடிக்கைகளை கடுமையாக்கியுள்ளன.
கனடாவில் 10,000 மரணம் தொற்றின் ஆரம்பத்தில் இருந்து 9 மாதங்களில் கடந்த வருடம் நவம்பரில் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் 2 மாதங்களுக்கு பின்னர் ஜனவரி 2021 இந்த எண்ணிக்கை இருமடங்காகி 20,000 உயர்ந்தது. அதன் பின்னர் தடுப்பூசிகள் தினசரி தொற்றால் இறப்பவர்களின் எண்ணிக்கையை கணிசமாக குறைத்துள்ளது என நிபுணர்கள் கூறுகின்றனர். 476,000க்கும் அதிகமான உயிர்களை தடுப்பூசிகள் கனடாவில் இன்று வரை காப்பாற்றி இருக்கலாம் என டொரண்டோ பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர் ஒருவர் மதிப்பிடுகிறார். கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 14 கனடாவில் முதலாவது கோவிட் தடுப்பூசி வழங்கப்பட்டது. கனடாவின் மொத்த கோவிட் இறப்புகளில் சுமார் 40% ஜனவரி மாதத்தின் பின்னர் நிகழ்ந்துள்ளன. இந்த இறப்புகளில் பெரும்பாலானவை தடுப்பூசி போடப்படாதவர்கள் மத்தியில் நிகழ்ந்துள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். இன்றுடன் கனடாவில் 30,012 மரணங்கள் கனடாவில் அறிவிக்கப்பட்டுள்ளன. நாடளாவிய ரீதியில் இன்று மீண்டும் கோவிட் தொற்றின் எண்ணிக்கை அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. இன்று மாத்திரம் 7,000க்கும் அதிகமான தொற்றுகள் கனடாவில் பதிவானது. கியூபெக் மாகாணம் தொடர்ந்து கனடாவில் அதிக எண்ணிக்கையில் நாளாந்த தொற்றுக்களை பதிவு செய்கிறது. இன்று 2,736 புதிய தொற்றுக்களையும் 5 மரணங்களையும் கியூபெக் பதிவு செய்தது. இன்று பதிவான தொற்றுகளில் 1,591 பேர் முழுமையான தடுப்பூசி பெற்றவர்கள் என தரவுகள் தெரிவிக்கின்றன. தற்போதுள்ள நிலையில் 5 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 81% பேர் முழுமையாக தடுப்பூசி போட்டுள்ளனர். 88% பேர் குறைந்தபட்சம் ஒரு தடுப்பூசி பெற்றுள்ளனர். 6% பேர் தங்கள் பூஸ்டர் ஊசியை பெற்றுள்ளனர். கியூபெக் போலவே ஒன்டாரியோ மாகாணத்திலும் தொற்றின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இன்று காலை சுகாதார அதிகாரிகள் ஒன்டாரியோவில் 2,421 தொற்றுகளையும் 9 நோய் தொடர்பான இறப்புகளையும் அறிவித்தனர். ஒன்டாரியோவில் நாளாந்தம் பதிவாகும் தொற்றின் எண்ணிக்கை கடந்த சில நாட்களாக படிப்படியாக அதிகரித்து வருகிறது. செவ்வாய்க்கிழமை 1,429 தொற்றுகளும் புதன்கிழமை 1,808 தொற்றுகளும் ஒன்டாரியோவில் பதிவாகியுள்ளன. மாகாணத்தின் 7 நாள் தொற்றின் சராசரி இப்போது சுமார் 1,674 உள்ளது. இது முந்தைய வாரத்தில் 1,055 இருந்தது. ஒன்டாரியோவில் 12 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 90%க்கும் அதிகமானோர் குறைந்தது ஒரு தடுப்பூசியை பெற்றுள்ளனர். கிட்டத்தட்ட 88% பேர் 2 தடுப்பூசிகளையும் பெற்றுள்ளனர். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 753 தொற்றுகளும் 3 மரணங்களும் இன்று பதிவானது. ஆல்பர்டாவில் 473 தொற்றுகள் இன்று பதிவாகின. நோவாஸ்கோஷியா இன்று 287 புதிய தொற்றுகளை பதிவு செய்தது. இது இன்று வரையிலான அதிகபட்ச ஒரு நாள் அதிகரிப்பாகும். மனிடோபாவில் இன்று 218 தொற்றுகளும் 2 மரணங்களும் பதிவாகின. நியூ பிரன்ஸ்விக் மாகாணத்தில் 177 புதிய தொற்றுகள் பதிவு செய்யப்பட்டன. ஏனைய மாகாணங்களிலும் பிரதேசங்களிலும் முறையே 100க்கும் குறைவான தொற்றுகளை சுகாதார அதிகாரிகள் பதிவு செய்துள்ளனர். கனடாவில் இன்று மொத்தம் 7,145 தொற்றுகள் பதிவாகின. கியூபெக் அரசாங்கம் தொடர்ச்சியான புதுப்பிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை இன்று அறிவித்துள்ளது. நாளை குறைந்தது 3,700 புதிய கோவிட் தொற்றுகள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இன்றைய அறிவிப்பு வெளியானது. நத்தார் பண்டிகையை முன்னிட்டு கியூபெக் மாகாணம் திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வரும் வகையில் பொது சுகாதார விதிகளை கடுமையாக்குகிறது என்று முதல்வர் பிரான்சுவா லெகால் இந்த அறிவித்தலை வெளியிட்டார். தொற்றின் எண்ணிக்கையை 50% குறைக்கும் இலக்கை மாகாணம் கொண்டுள்ளது என முதல்வர் தெரிவித்தார். கியூபெக் மாகாணத்தில் விடுமுறைக்கு பின்னர் பாடசாலைகள் திறக்கப்படுவதும் தாமதமாகும் எனவும் இன்று அறிவிக்கப்பட்டது. ஆனாலும் இந்த தாமதம் உயர்நிலை பாடசாலைகளுக்கு மட்டும் பொருந்தும் எனவும் ஆரம்ப பாடசாலைகள் வழமையான தேதியில் மீண்டும் ஆரம்பமாகும் எனவும் இன்று அறிவிக்கப்பட்டது. ஒமிக்ரான் பரவலை கட்டுப்படுத்த ஒன்டாரியோ மாகாணம் உடனடி நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. ஒன்டாரியோவின் கோவிட் சயின்ஸ் டேபிள் எனப்படும் தொற்றுக்கான அறிவியல் மதிவிரைஞர்கள் இன்று இந்த தகவலை வெளியிட்டனர். இவர்களின் மாடலிங் தரவுகளின்படி ஒமிக்ரான் இந்த வாரம் ஒன்டாரியோவில் ஆதிக்கம் செலுத்தும் தீர்வாக மாறவுள்ளது. இந்த நிலை தொடர்ந்தால் எதிர்வரும் வாரங்களில் வைத்தியசாலைகளில் தொற்றாளர்களை கையாள்வதில் பெரும் சிக்கல் நிலை தோன்றும் என எச்சரிக்கப்படுகிறது. குறிப்பாக தீவிர கண்காணிப்பு சிகிச்சை பிரிவுகளில் பாரிய இடப்பற்றாக்குறை ஏற்படும் நிலை காணப்படுவதாக அறிவியல் மதிவிரைஞர்கள் குழு அறிவித்துள்ளது. இதனை கவனத்தில் கொண்டு மாகாண அரசாங்கம் தேவையான சுகாதார ஒழுக்க நெறிமுறைகளை அமல்படுத்துமாறு கோரப்பட்டுள்ளது. ஒன்டாரியோவில் இந்த மாத இறுதிக்குள் தினசரி 10,000 தொற்றுகள் வரை பதிவாகலாம் என நேற்று எச்சரிக்கப்பட்டது இங்கு குறிப்பிடத்தக்கது.
ஒமிக்ரோன் தீர்வின் பரவல் மத்தியில் 10 ஆப்பிரிக்க நாடுகளுக்கான பயணத் தடையை கனடா மறுபரிசீலனை செய்கிறது. 10 ஆப்பிரிக்க நாடுகளின் பயணத் தடையை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளுக்கு மத்தியில் கனடா அதனை மறுபரிசீலனை செய்கிறது. இது மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டிய கொள்கைகள் என கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி திரேசா டாம் கூறினார். கடந்த மாதம் 26ஆம் தேதி கனேடிய அரசாங்கம் 7 ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து வரும் பயணிகளை தடை விதித்தது. அதன் பின்னர் 30ஆம் தேதி மேலும் 3 நாடுகள் இந்த தடை பட்டியலில் இணைக்கப்பட்டன. அரசாங்கம் அதன் எல்லை நடவடிக்கைகளை தொடர்ந்து மதிப்பீடு செய்து வருவதாகவும் 10 நாடுகளின் பட்டியல் உட்பட பிற பரிசீலனைகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன எனவும் போக்குவரத்து அமைச்சர் ஒமர் அல்ஹப்ரா இன்று செய்தியாளர்களிடம் கூறினார். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தனது அமைச்சர்களுக்கான ஆணை கடிதங்களை இன்று வெளியிட்டார். இந்த ஆணை கடிதங்களில் லிபரல் கட்சியின் தேர்தல் உறுதிமொழிகளை அவரது அமைச்சரவை எவ்வாறு நிறைவேற்றும் என அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை கோடிட்டு காட்டுகிறார். பிரதமர் ட்ரூடோவின் அமைச்சரவை அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி பதவியேற்றது. இந்த அமைச்சரவையில் முக்கிய பதவிக்கு புதியவர்கள் நியமிக்கப்பட்டனர். இந்த ஆணை கடிதங்கள் வழங்கப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பின்னர் விடுமுறைக்காக ஒரு நாள் முன்னதாகவே நாடாளுமன்றத்தை ஒத்திவைக்க சபை ஒப்புக்கொண்டது. லைவ் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நடைபெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியுடன் இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இத்துடன் எங்களுடைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளை 9 மணி தொடக்கம் 10 மணி வரை குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி இடம்பெறும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கனிதா உதயகுமார். நன்றி, வணக்கம்.